சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இந்த பாண்டிய நாட்டில் ஒருவன் முகமுடி அணிந்த நிலையில் உலா வருகிறான் என்றால் அதுவும் படைத்தளபதி என்னுடைய தங்கை கருங்குழலி என்று தெரிந்தும் அவளை மிக தைரியமாக மிரட்டியிருக்கிறான். அவன் யாராக இருக்கும்? மணிமாறா, என்ன மணிமாறா, உன் தனிமையை நான் கலைத்து விட்டேனா? இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாய் போல் தெரிகிறது. இல்லையே. இல்லை என்று உன் உதடுதான் சொல்கிறது. ஆனால் உன் கவலை படர்ந்த முகம் நீ சிந்தனையில் இருக்கிறாய் என்பதை எனக்கு காட்டிக் கொடுத்து விட்டதே. சொல் மணிமாறா, எதை பற்றி இந்த அளவிற்கு தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் தான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை என்று. ஒன்றும் இல்லை என்கிறாய், ஆனால் எனக்கென்னவோ ஏதோ இருப்பது போல் தோன்றுகிறது. அப்படி உனக்கு ஏதோ தோன்றியது என்றால் அது என்னவென்று என்னிடம் சொல், நானும் தெரிந்து கொள்கிறேன். என் மனதில் பட்டதை மறைக்காமல் சொல்கிறேன். உன்னை மீறி ஒரு காரியம் நடந்து விட்டது போல் எனக்கு தோன்றுகிறது. இதோ பார் செழியா, நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த மணிமாறனை தாண்டி எந்த விஷயமும் பாண்டிய நாட்டை விட்டு போக முடியாது. அப்படியே போனாலும் அதை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தெரியும். அந்த சாமர்த்தியம் எனக்கு இருக்கிறது. இல்லை மணிமாறா, நீ நினைத்துக் கொண்டிருப்பது தவறு. எந்த ஒரு தனி மனிதனாலும் எல்லா விஷயத்தையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட முடியாது. அதற்கு சாத்தியமும் இல்லை. மணிமாறா, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள். வினை விதைத்தவன் வினை அறுத்தேயாக வேண்டும். இது இயற்கையின் நியதி. நீ இன்னொருவனுக்கு தீங்கு நினைப்பாயே, ஆனால் அந்த தீங்கு நிச்சயம் ஒரு நாள் உன்னையே வந்து சேர்ந்துவிடும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் நமக்கின்னா பிற்பகல் தாமே தேடி வரும் என்ற பொன்னான பொய்யா மொழியை உனக்கு இந்த நேரத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஊழிற் பெருவழி யாவுல வேறொன்று சூழினும் தான் முந்துரும். இதன் அர்த்தம் உனக்கு புரிகிறதா மணிமாறா? ஊழ்வினையை விட வலிமையானது வேறொன்றும் இல்லையாம். எத்தனை நல்ல வினைகள் போட்டி போட்டுக்கொண்டு உன்னை வந்தடைய நினைத்தாலும் அத்தனையையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு நீ செய்த ஊழ்வினை அத்தனைக்கும் முன்பாக வந்து உன்னை சூழ்ந்து கொள்ளுமாம். செழியா, இதையெல்லாம் ஏன் என்னிடம் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்? சரி மணிமாறா, இனியும் சுற்றி வளைக்காமல் பொட்டிர் அறைந்தால் போல் உனக்கு நேரடியாகவே சொல்லிவிடுகிறேன். மலர்கொடியின் திருமணத்திற்கு முன்பு எப்போதோ ஒரு முறை நீ சோழ நாட்டிற்கு சென்றிருந்த போது உனக்கும் மலர்கொடிக்கும் ஏற்பட்ட ஒரு புரிதல் இல்லாத உறவை தான் புரிந்து கொண்டு மலர்கொடி உன்னை விட்டு விலகிய பின்பும் அதை நீ மனதில் வைத்துக் கொண்டு எத்தனையோ நெருக்கடிகளை நீ மலர்கொடிக்கு தந்திருக்கிறாய். சோழ இளவரசி மலர்கொடி நம் மாமன்னரின் மகன் இளவரசர் இளம்வழுதியை மணந்து கொண்டு நம் பாண்டிய நாட்டிற்கே இளவரசியாகிவிட்டார். அதற்கு பின்னராவது உன்னுடைய வக்கர புத்தி உன்னை விட்டு விலகியதா? இல்லையே. தொடர்ந்து நம் இளவரசியார் மலர்கொடிக்கு மன ரீதியாகவும் மிரட்டல் ரீதியாகவும் நெருக்கடிகளை கொடுத்து கொண்டே வந்திருக்கிறாய். இங்கு பாண்டிய நாட்டில் இருந்த முத்து நகைக்கு இது தெரிய வந்து உன்னை அடக்கி வைத்திருக்கிறாள். இளவரசியார் மலர்கொடிக்கு தொடர்ந்து நீ கொடுத்து வந்த நெருக்கடி என்ற ஊழ்வினையின் பயனை இப்பொழுது உன்னுடைய பிரதிநிதியாக உன் தங்கை கருங்குழலி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். செழியா, நீ என்ன சொல்கின்றாய்? முகமுடி மனிதன் ஒருவன் உன் தங்கை கருங்குழலிக்கு
பயம் என்றால் என்ன என்பதை உணர்த்திவிட்டு போனானாமே. மாதிரிக்கு அவள் கூந்தலின் பின்முடியை கொஞ்சம் கத்தரித்து சென்றுள்ளானாமே. ஆம், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அந்த முகமுடி மனிதனை உனக்கு தெரியுமா? நீ இங்கு வந்த ஆரம்பத்தில் நான் அந்த முகமுடி மனிதனை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அவன் யார்? அவன் எதற்காக என் தங்கை கருங்கோழியை அவமானப்படுத்தினான்? அதுதான் சொன்னேனே, முற்பகல் நீ செய்த ஊழ்வினையின் பயனைத்தான் இன்று முகமுடி மனிதன் வடிவத்தில் உன் தங்கை கருங்குழலி அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். இதோ பார் மணிமாறா, நீ மலர்கொடிக்கு தரும் நெருக்கடி பற்றி நம் மன்னருக்கு தெரிய வந்தால் உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையே இல்லாமலாக்கி விடுவான். உன் தங்கை கருங்குழலியை அவமானப்படுத்திய முகமுடி மனிதன் யார் என்று கேட்டாயல்லவா? அது வேறு யாரும் இல்லை, நான் தான். மணிமாறா, இறுதியாக உன்னை எச்சரிக்கின்றேன். இளவரசியார் மலர்கொடியின் விஷயத்தில் நீ குறுக்கிடுவதை இத்துடன் நிறுத்திக்கொள். மீறினால் நான் முகமுடி அணிந்து வரமாட்டேன். மாமன்னரின் அனுமதியுடன் சட்டப்பூர்வமான நடவடிக்கையை நான் உன்மீது எடுக்க நேரிடும் என்று உன்னை எச்சரிக்கின்றேன். ஓ ஓ ஓ என்ன மருதன், ஏன் குதிரையை நிறுத்திவிட்டாய்? புறப்பட்டது முதல் ஒரு கணம் கூட எங்கும் நிற்காமல் வந்து கொண்டே இருக்கிறோம். அதனால் என்ன? வெயிலின் கடுமையால் நான் வறண்டு விட்டது. மிகவும் தாகமாக இருக்கிறது. நாம் தான் உறையூரை நெருங்கி விட்டோமே. இன்னும் சிறிது தூரம் சென்றால் உறையூர் அரண்மனைக்கு சென்று நீர் அருந்தலாமே. அதுவரை தாங்காது. இதோ இந்த ஏரியில் இறங்கி நீர் அருந்திவிட்டு போகலாமே. அதுவும் சரிதான். மோர் ஐயா, மோர் மோர் ஐயா! சாமி, மோர் வேண்டுமா சாமி? சாமி, எதற்கு ஏரிக்கு செல்கிறீர்கள்? தண்ணீர் அருந்ததா? என்ன சாமி, உள்ளே இறங்கி சென்றல்லவா குடிக்க வேண்டும். குளம் வேறு ஆழமாக இருக்கிறது. அதனால் என்ன? எதற்காக இவ்வளவு சிரமப்பட வேண்டும்? என்னிடம்தான் மோர் இருக்கிறதே. குடித்தால் வெயிலுக்கு இதமாக இருக்கும். வெட்டி வேரெல்லாம் போட்டு பதமாக கடைந்து கொண்டு வந்திருக்கிறேன். இந்த களைப்பிற்கு மோர் குடித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் மருதன். அப்படியானால் சரி. மோர் என்ன விலை என்று சொல்லுப்பா. என்ன சாமி இப்படி கேட்கிறீர்கள்? உங்களிடம் நான் காசு கேட்பேனா? ஏன்? நீங்கள் நாட்டை காப்பாற்றுகின்ற வீரர்கள். அது நீங்கள் போட்டிருக்கிற உடையை பார்த்தாலே தெரிகிறதே. உங்களிடம் காசு கேட்பேனா? நீ இதை காசுக்கு விற்பதற்காகத்தானே ஊருக்குள் எடுத்து செல்கிறாய். அது என்னவோ நிஜம்தான் சுவாமி. ஆனால் நான் உங்களிடம் காசு வாங்க மாட்டேன். நாங்கள் எல்லாம் ஊருக்குள் நிம்மதியாக வாழ்கிறோமே, அது யாராலே? நீங்கள் எல்லாம் நம் நாட்டிற்குள் எதிரிகள் யாரும் வராமல் சண்டை போட்டு காப்பாற்றுவதால் தானே. மற்ற நேரமெல்லாம் எல்லையில் நின்று சுற்றி சுற்றி பாதுகாப்பு தருவதால் தானே. சுருக்கமாக சொன்னால், நாங்கள் நிம்மதியாக கண்மூடி தூங்குகிறோம் என்றால் நீங்கள் கண் மூடாமல் காவல் காப்பதால் தானே. பலே பலே, பார்த்தீர்களா? சோழ நாட்டு குடிமக்களுக்கு வீரர்கள் மீது எவ்வளவு பற்று இருக்கிறது என்று. நன்றாக பேசுகிறாயே. உங்களை எல்லாம் பார்த்த சந்தோஷத்தில் பேச்சு நன்றாக வருகிறது. முதலில் மோரை குடியுங்கள். சந்தோஷம்.
நன்றாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் குடியுங்களேன். ஏய், இது என்னது? இது என்ன மோர இணையாது? பலே, அருமையாக நடித்து நம் திட்டத்தை நிறைவேற்றி விட்டாயே. நான் என்ன செய்து விட்டேன்? நீ சொல்லிக் கொடுத்ததை அப்படியே செய்தேன். ஆனாலும் அவர்களுக்கு சிறு சந்தேகங்கள் வராதபடி அற்புதமாக பேசி நம்ப வைத்து விட்டாயே. அது உன் சாமர்த்தியம் தானே. இருக்கட்டும். அடுத்து நாம் என்ன செய்வது? இவர்கள் அணிந்திருக்கும் உடையை நாம் அணிந்து கொண்டு அவர்களாக நாம் மாற வேண்டும். சீக்கிரம். இங்கு யாராவது வருவதற்குள் நாம் உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமாம், இவர்களில் மதுரன் என்பவன் யார்? இதோ இவன்தான். அப்படியானால் இவனிடம்தான் அந்த மடல் இருக்க வேண்டும். ஆ, பாவம், எவ்வளவு கற்பனைகளோடு வந்தவர்கள் இப்படி கிடைக்கிறார்கள். நீ ஏன் சிரிக்கிறாய்? அந்த பார்த்திபன் இவர்களை பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்தானே. இவர்கள் பாதி வழியிலேயே ஆவியை இழந்தார்கள் என்று தெரிந்தால் என்ன செய்வான்? அதிலும் மோரை அருந்தி ஆவி இழந்தார்கள். நேரமாகிறது, புறப்படுங்கள். இந்த பிணங்களை இப்படியேவா விட்டுவிட்டு செல்வது? கூடாது. யாராவது பார்த்துவிட்டு அரண்மனைக்கு தகவல் கொடுத்து விட்டால் ஆபத்தாகிவிடும். எந்த காயமும் இல்லாமல் எப்படி மடிந்தார்கள் என்று கேள்வி வந்தால் விபரீதமாகிவிடுமே. இவர்களை என்ன செய்வது? இவர்கள் இல்லை, இவைகள் என்று சொல். முழுமையாக உயிர் போய்விட்டது என்பது உறுதிதானா? அரைகுறையாக ஏதாவது ஊசலாடி கொண்டிருந்தாலும் ஏரியில் இவைகளை தூக்கி போட்டுவிட்டால் நீரில் மூழ்கி மூச்சடைத்து இறந்து விடுவார்கள். இவைகளை தூக்கி ஏரியில் வீசி எறியுங்கள். பிடி.
பகடையை உருட்டுங்கள். பிரபு, தாங்கள் தான் காயை நகர்த்த வேண்டும். எவ்வளவு நேரம்தான் யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள்? பிரபு, அருமையான சந்தர்ப்பத்தை தாங்கள் நழுவ விட்டு விட்டீர்கள். தவறான காயை நகர்த்தி விட்டீர்கள். சரியான காயை நகர்த்தி இருந்தால் என் காய் வெளியேறி இருக்கும் தெரியுமா? தேவி, அது எனக்கு தெரியாதென்றா நினைத்தாய்? இவ்வளவு தூரம் சுற்றி வந்துள்ள காய் பழமாகும் நிலைக்கு வந்த பின் அதை வெளியேற்றுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. அதனால்தான் நான் இதை விட்டுக் கொடுத்தேன். நீங்கள் விட்டுக் கொடுத்து நான் வெற்றி பெற்றால் விளையாட்டில் சுவாரஸ்யமே இருக்காது. போதும், ஆட்டத்தை இத்துடன் சமன் செய்து கொள்வோம். மாமன்னருக்கு வணக்கம். வாருங்கள் பிரதானியாரே, வாருங்கள். மகாராணியாருக்கு வணக்கம். ம், உங்கள் இருவரின் விளையாட்டிற்கு இடையூறாய் நான் வந்துவிட்டேனா? இல்லை இல்லை, நாங்கள் ஆட்டத்தை சமன் செய்து முடித்துக் கொண்டோம். சொல்லுங்கள் பிரதானியாரே, ஏதேனும் முக்கிய செய்தியா? அதெல்லாம் ஒன்றுமில்லை மன்னவா. தங்களை சந்தித்து எனக்கு தோன்றும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்தேன். சொல்லுங்கள். நல்லெண்ண விஜயமாக நம் சேர நாட்டிற்கு வருகை தரும் பாண்டிய நாட்டு இளவரசர் இளம்பழுதியை இங்கு தங்க வைத்து பாதுகாக்கும் பொறுப்பை தயவு செய்து நம் தளபதியாரிடம் கொடுத்து விடாதீர்கள். பொதுவாக இந்த மாதிரியான பொறுப்புகளை நாம் படைத்தளபதியிடம் தானே ஒப்படைக்க வேண்டும். அப்படித்தானே இதுவரை நடந்து வந்திருக்கின்றது. தாங்கள் எதற்காக இப்படி ஒரு அதிர்ச்சியான கோரிக்கையை வைக்கின்றீர்கள்? காரணம் இருக்கின்றது மகாராணியாரே. நம் தளபதியார் சோழ நாட்டின் மீதும் பாண்டிய நாட்டின் மீதும் கோபமாக இருக்கின்றார். தன்னுடைய அந்த தனிப்பட்ட கோபத்தை விருந்தினராய் இங்கு வரும் பாண்டிய நாட்டு இளவரசர் இளம்பழுதியிடம் காண்பிக்கப் போய் அதனால் ஏதாவது பிரச்சனை எழுமோ என்று எனக்கு அச்சமாக இருக்கின்றது. நீங்கள் அப்படியெல்லாம் அச்சப்பட தேவையில்லை பிரதானியாரே. நம் தளபதியாருக்கு தனிப்பட்ட முறையில் சோழ நாடு மீதும் பாண்டிய நாடு மீதும் எந்த கோபமும் இல்லை. சோழ நாட்டிலும் பாண்டிய நாட்டிலும் சேர மன்னராகிய எனக்கு நேர்ந்த அவமானத்தை நம் தளபதியார் தனக்கு நேர்ந்த அவமானமாக கருதுகிறார். என் மீது உள்ள பிரியத்தினால் சேர மன்னருக்கு இவர்களால் அவமானம் நேர்ந்து விட்டதே என்று அவர்கள் மீது கோபமாக இருக்கிறார். அதுதானே தவிர தளபதியாருக்கு சோழ நாட்டின் மீதும் பாண்டிய நாட்டின் மீதும் வேறு எந்த தனிப்பட்ட கோபமும் இல்லை. நீங்கள் கவலைப்படாதீர்கள். தளபதியார் தனக்கு தரப்பட்ட பணியை செவ்வனே நடத்துவார். அதற்கு மேல் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த காரியத்தை நீங்கள் செய்து விடுவீர்கள். எப்படியோ பாண்டிய இளவரசர் இளம்பழுதியின் நல்லெண்ண விஜயம் வெற்றிகரமாக நிகழ்ந்து சேர சோழ பாண்டியர் எனும் நம் 3 நாடுகளுக்குள் உள்ள பிரச்சனைகள் தீர்ந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். எனக்கு மட்டுமென்ன, மற்ற நாட்டாரோடு பகைமை பாராட்ட வேண்டும் என்ற ஆசையா என்ன? மன்னவா, நான் என்னுடைய கருத்தைத்தான் சொன்னேன். அதில் முடிவெடுக்க வேண்டியது தாங்கள்தான். தங்களது முடிவு எதுவாக இருந்தாலும் சரி, அதற்கு உடன்பட்டு நடக்க வேண்டியது எனது கடமை. அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். கவலைப்படாதீர்கள் பிரதானியாரே, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன்.